சரியான நேரத்தில் விஜய் அவருக்கு ரொம்ப பெரிய விஜய் அவரே சத்தியமாக எதிர்பார்த்திருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு உதவியை விஜய் அவருக்கு செங்கோட்டையன் அவர்கள் தற்போது செஞ்சு தர இருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகளாக ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே மாற இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொத்தாக ஒரு 15 எம்எல்ஏக்களை விஜய் அவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள இப்போ செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வர இருக்காரு. ஸோ இது எப்படி நடக்கும்? செங்கோட்டையன் அவரால் மற்ற கட்சியில் இருந்து கிட்டத்தட்ட 15 எம்எல்ஏக்களை விஜய் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்காக செங்கோட்டையன் அவர் எங்கேருந்து கொண்டு வர போகிறாரு? அது மட்டும் கிடையாது, நாளை மறுநாள் 7ஆம் தேதி விஜய் அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் பதவி ஏற்றுக்க போகிறார்ல நேரு ஸ்டேடியத்தில். ஸோ அந்த பதவி ஏற்றுக்கிறப்ப கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தின் அந்த அமைச்சர்கள் அவங்களுமே கூட விஜய் அவரோட சேர்த்து முக்கியமான முதற்கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு சில எம்எல்ஏக்கள் அவங்க அமைச்சர்களாக பதவி ஏற்றுக்க இருக்காங்க. ஸோ பதவி விஜய் அவரோட சேர்த்து பதவி ஏற்றுக்க போகிற அந்த அமைச்சர்கள் எல்லாருமே யார் யார்? முக்கியமாக விஜய் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்காக இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ளே கொண்டு வரப்போகிற அந்த 15 எம்எல்ஏக்கள் யார்? சத்தியமாக பார்த்தீங்கன்னா இதில் திமுக அதே போல் காங்கிரஸ் இன்னும் அவங்களுடைய கூட்டணிக்கு உள்ளே இருக்கிறவங்க யாருமே அவங்களுடைய ஆதரவு உதவி எதுவுமே இல்லாமல் செங்கோட்டையன் அவர்கள் இதை ரொம்ப ஈஸியாக விஜய் அவருக்கு ஆட்சி பெரும்பான்மையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். அதாவது நேத்துல இருந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர் கிட்டத்தட்ட 108 இடங்களில் முதல் வாட்டி ஒரு மனுஷன் போட்டியிட்டு 108 இடங்களில் ஜெயிச்சிருக்காரு. இது எவ்வளவு பெரிய சாதனை, மிகப்பெரிய ஒரு சம்பவம் இல்லையா இது? கண்டிப்பாக இதை பாராட்டியே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத விட்டுட்டு விஜய் அவர் 108 இடம் தான் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு 119 இடங்கள் தேவைப்படுது. அதனால் விஜய் அவர் ஆட்சி அமைக்க முடியாது. அப்படியே ஆட்சி அமைச்சாலும் தொங்கு ஆட்சி தான் அமைக்க முடியும். அவருக்கு ஆட்சி பெரும்பான்மை இல்லை, அவரால் சிறப்பாக ஆட்சி அமைக்க முடியாது. சிக்கல் பிரச்சனை இப்படி நிறைய இன்னல்களை விஜய் அவர் சந்திக்க போகிறாரு. யார்கிட்ட இருந்து ஆதரவு கோர போகிறாரு? விடுதலை சிறுத்தை கட்சியா, இல்லை காங்கிரஸ் கட்சியா, இல்லை மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சியா, இப்படி சிபிஎம்மா, இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியான்னு இப்படி அடுத்தடுத்து நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸாக எந்த டிவி சேனல் எடுத்துக்கிட்டாலுமே விஜய் எப்படி ஆட்சி அமைக்க போகிறாரு, எப்படி ஆட்சி அமைக்க போகிறாரு அப்படின்னு தான் ஒவ்வொரு கட்சியினர்களும் ஒவ்வொரு டிவி மீடியா பேப்பர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கடினமான விஷயத்தை இப்போ விஜய் அவருக்கு ரொம்ப ஈஸியாக எளிதில் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவருடைய கட்சிக்கு உள்ளே வந்து செங்கோட்டையன் அவர் செஞ்சு முடிச்சு கொடுத்துருக்காரு. அதுவும் எப்படின்னா திமுக கட்சி அவங்கக்கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்கள் அவங்களுடைய கூட்டணிக்கு உள்ளே இருக்கிற யாருமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப அழகாக ஈஸியாக பண்ணி முடிச்சிருக்காரு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் எல்லாம் திமுக அவங்க காங்கிரஸ் அவங்க விட்டுட்டு போயிடக்கூடாது, விடுதலை சிறுத்தை இன்னும் அவங்க கூட்டணி கட்சிக்கு உள்ளே இருக்கிற யாருமே விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் யாருமே விஜய்க்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வேலை செட்டப் எல்லாத்தையுமே இன்றைக்கி திமுக ஸ்டாலின் அவங்களுடைய அந்த அணி பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதனால் விஜய் அவருக்கு திமுக அவங்களுடைய கூட்டணியில் இருந்து ஆதரவுகள் யாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு எளிதில் கொடுக்கறது கஷ்டம். அப்படியே கொடுக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு விஜய் ரொம்ப பெரிய ஒரு விலையை கொடுத்து தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை அவங்க கிட்டேருந்து வாங்குற மாதிரியான நிலைமை ஏற்படும். ஸோ அது ரொம்ப ரிஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவங்களுடைய கட்சி திமுக கட்சியை தீய சக்தி அப்படின்னு அவங்களே திட்டிட்டு அந்த கூட்டணிக்கு உள்ளே விஜய் அவர் ஆதரவு கோர்றது விஜய் அவருக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்கல. பத்தாக்குறைக்கு கடந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் எல்லாருமே விஜய் அவரை திட்டிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஆட்சி கோர்றதும் அந்த அதிகாரம் ஆதரவை கோர்றதுலையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு சங்கடமும் இருக்குது, பிடிக்கவும் செய்யலை. ஸோ இந்த நேரத்தில் தான் கரெக்டாக செங்கோட்டையன் அவர் உள்ளே வராரு. நான் அதிமுகவில் இருந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு 15 எம்எல்ஏக்களை நிச்சயமாக நான் பேசி தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு உள்ளே கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு இப்போ செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த எடுப்பில் இருந்தே அதிமுகவில் ஜெயிச்சிருக்க அந்த 15 எம்எல்ஏக்கள், ஏன்னா ஒரு கட்சி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா 3ல் 1 பங்கு கண்டிப்பாக ஒரு குரூப்பாக அந்த கட்சியை விட்டு வெளியே வரலாம். வெளியே வந்து அவங்க விருப்பப்படுற கட்சியில் இணைஞ்சிக்க முடியும். தனிப்பட்ட நபராக வந்தால் அவங்க வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏ பதவி அந்த அதிகாரம் செல்லாது. ஆனால் ஜெயிச்ச அந்த எம்எல்ஏக்களில் இருந்து 3ல் 1 பங்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க நகர்ந்து வந்தால் அதிகாரப்பூர்வமாக அதை ஏற்றுக்க முடியும். தேர்தல் ஆணையம், இந்திய அரசியல் சட்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் அதிமுக அவங்க ஒரு 40+ இடத்துல தான் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு 15-16 எம்எல்ஏக்களை
கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் அதிமுக கட்சியில் இருந்து வெளியே வர்றதுக்கு அதே போல் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்த உடனே அவங்களுக்கு முக்கிய பொறுப்பு பதவிகள் தரத்துக்கு விஜய் அவர்கள் தயாராக இருக்காரு. வர்ற ஒரு சில பேர் முக்கியமான நபர்களுக்கு அனுபவம் இருக்கிறவங்களுக்கு, அதாவது புதிய நபர்களாக இருந்தால் கிடையாது, அனுபவம் இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்குமே மந்திரி பதவிகள் தரத்துக்கு தயாராக இருக்காரு விஜய். ஸோ அதனால் அதிமுகவில் இருந்து கிட்டத்தட்ட விஜய் அவருடைய கட்சிக்கு 16 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே விஜய் அவருடைய கட்சிக்கு தாவ இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் விஜய் அவர் சொல்லியிருந்தார். அதாவது நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு மத்திய அரசு உடைய, அதாவது மோடி அவருடைய உதவி ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு விஷயத்தை அவர் இன்றைக்கி மத்தியானம் சொல்லியிருப்பார். அதாவது தனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்த மோடி அவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பின்னாடியே சொல்லியிருப்பார். ஸோ எனக்கு ஆட்சி அதிகாரம் அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக மத்திய அரசு உதவி வேணும் அப்படின்னு விஜய் அவர் சொன்னது சூசகமாக இந்த விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அதிமுகவில் இருந்து கிட்டத்தட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா 16 எம்எல்ஏக்கள் அப்படியே விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஜம்ப் ஆகுறாங்க. ஸோ இது கண்டிப்பாக அரசியல், அதுக்கப்புறமா ஒரு சில சிக்கலான விஷயம்தான் இது எல்லாமே கண்டிப்பாக சுமூகமாக நல்லபடியாக நடந்து முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மத்திய அரசு அவங்களுடைய உதவி கண்டிப்பாக விஜய் அவருக்கு தேவைப்படுது. ஸோ அந்த வேலையில் தான் இப்போ தீவிரமாக செங்கோட்டையன் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதிமுகவில் இருந்தால் எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு எம்எல்ஏவாக இருப்பீங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் அதிரடியாக அதிமுகவில் ஜெயிச்ச அந்த எம்எல்ஏக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 15-16 தான் தேவைப்படுது. ஆனால் 20 எம்எல்ஏக்கள் வரைக்கும் வரத்துக்கு ஆர்வமாக இருக்காங்க. விஜய் அவருடைய கட்சிக்கு தாவரத்துக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக்கிங் நியூஸாக இருக்குது. அதனால் திமுகவும் தேவையில்லை, காங்கிரஸும் தேவையில்லை, விடுதலை சிறுத்தை, சிபிஎம், கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி யாருமே இல்லாமல் ஒரேடியாக கொத்தா கிட்டத்தட்ட 15-16 எம்எல்ஏக்கள் விஜய் அவருடைய கட்சிக்கு தாவ போகிறாங்க. ஸோ அந்த தைரியத்தில் தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் 7ஆம் தேதி நான் பதவி ஏற்றுக்கிறேன், அப்படியே என் கூட சேர்ந்து அமைச்சர்கள் அவங்களும் பதவி ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை இன்றைக்கி மத்தியானம் ரொம்ப சீக்கிரமாக அதிரடியாக இந்த முடிவை விஜய் அவர்கள் எடுத்திருந்தார். அதே போல் விஜய் அவர் கூட சேர்த்து கிட்டத்தட்ட முதற்கட்டமாக அனுபவம் வாய்ந்தவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் ஃபஸ்ட்டு முதற்கட்டமாக விஜய் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறப்ப அமைச்சர்களாக அனுபவம் வாய்ந்த தமிழக வெற்றி கழகம் சீனியர்கள் அவங்க மட்டும் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அவர் முதல்வராக அவர் பதவி ஏற்றுக்கிறாரு. அவர் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் கூடவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர் காவல்துறை மந்திரியாக அந்த பொறுப்பை பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவையை விஜய் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள காவல்துறை அந்த மந்திரி பதவியை விஜய் தன்வசம் அவர் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா இரண்டாவது பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் துணை முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நகர நிர்வாகம் மற்றும் குடிநீர் சம்மந்தப்பட்ட அந்த நிர்வாகத்துக்கு மந்திரியாக ஆகிறாரு புசி ஆனந்த். அதுக்கப்புறமா சிடி நிர்மல்குமார் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட அந்த துறைக்கு மந்திரியாக ஆகிறாரு சிடி நிர்மல்குமார். அப்புறமா ஆதவ் அர்ஜுனா அவர் ஏற்கனவே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஆதவ் அர்ஜுனா அவர் விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக ஆகிறாரு ஆதவ் அர்ஜுனா. அதுக்கப்புறமா வெங்கடராமன் நீதி மற்றும் வணிகம் வளர்ச்சி துறைக்கு பார்த்தீங்கன்னா வெங்கடராமன் அவர் அந்த துறைக்கு அமைச்சராக ஆகிறாரு. அதுக்கப்புறமா செங்கோட்டையன் கல்வித்துறைக்கு செங்கோட்டையன் அவர் மந்திரியாக ஆகிறாரு, அமைச்சராக செங்கோட்டையன் ஆகிறாரு. அதுக்கப்புறமா புசி ஆனந்த் அவருக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் வேளாண்மை இந்த பகுதிகளுக்கும் புசி ஆனந்த் அவர் அமைச்சராக அவர் பதவி வகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிட்டு. ஸோ ஓவராலாக மற்ற சின்ன கட்சிகள் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற அந்த ஆதரவை கேட்காம ஒரேடியாக அப்படியே அதிமுகவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 எம்எல்ஏக்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஜம்ப் ஆக போகிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு ரொம்ப நல்ல விஷயம். 5 ஆண்டு காலம் எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு நினச்சதை செஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஆட்சியை நிச்சயமாக மக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த நடவடிக்கை தான் இப்போ செங்கோட்டையன் அவர் மூலியமாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவருக்கு வந்து அடைய இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.